கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் தங்கியிருப்பதாக. இந்த நாளுடைய ஆறுதலின் வார்த்தை கேட்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் அதன் 3ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனம் துவங்கி 11ஆம் வசனம் வரைக்கும். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்துக்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாகும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக. அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறதான உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க எல்லாவற்றிலேயும் எல்லா காரியங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த பழகி கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா, நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு பாதையை பார்த்து நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த பழகி கொள்ள வேண்டும். நமக்கு நல்லது நடக்கும்போது நம்ம நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம தீங்கு அனுபவிக்கும் போது நம்ம அப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்ல பழகி கொள்ளணும். இப்படியாக ஒரு முறை ஒரு இன்டர்வியூல ஒரு தம்பி அவனை இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அவனிடத்துல எத்தனையோ கேள்விகளை கேட்டாங்க. அப்படி கேள்விகளை கேட்டபோது கடைசியாக அந்த தம்பியை அவங்க செலக்ட் பண்ணி அவங்க எடுத்த உடனே அவங்க கேட்டாங்க, உங்க ஃபாதர் இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் சொன்னா, எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு சிங்கிள் பேரண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் அந்த பையன் மேலே ஒரு அனுதாபங்கள் உண்டானது. உடனே அவங்க கேட்டாங்க, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்போ உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்ட உடனே எங்கள் அம்மா அவங்க வீடு வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அவர் கேட்டாரா, தம்பி நீ வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுருக்கிறியா? இல்லை, எங்கள் அம்மா என்னை செய்ய விட மாட்டாங்க, என் மேலே அவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ கடைசியாக அந்த தம்பியுடைய கையை பிடிச்சி அவர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த தம்பியுடைய கையை பிடிச்ச உடனே அந்த தம்பியுடைய கை ரொம்ப மென்மையாக இருந்தது. அப்போ சொன்னாரா, நான் கடைசியாக உனக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். இன்னைக்கு நான் உன் கையை பிடிச்சி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த வேலை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீ நாளையிலேருந்து வந்து இந்த வேலையில் நீ ஜாயின் பண்ணலாம். ஆனால் நீ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீ செய்யணும். நான் உன் கையை பிடித்தது போல் உங்கள் தாயாருடைய கையை நீ பிடிச்சி நீ பார். அப்பொழுது உனக்கு நீ என்ன செய்யணும், நீ என்ன செய்ய தவறி இருக்கிற அப்படின்றத உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்பினாங்க. அப்போ அவங்க அம்மா வந்த உடனே அவங்க அம்மா கையை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க அம்மா கையை பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு நான் அறியாமலே அவன் அழுதுறான். அப்போது அவன் சொன்னானா, அம்மா நான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்குறேன், இனி நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், எனக்கு வேலை கிடச்சிருச்சு, ஆக்கினால எனக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, எனக்காக ஏன்டா நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிற, எனக்காக நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. என்னுடைய கனவு என்ன அப்படின்னு சொன்னால், எப்படியாவது இந்த கையை கொண்டு உன்னை நல்ல ஒரு படிக்க வச்சு நான் கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது அந்த தாயார் சொன்னாங்க. அன்பானவர்கள், இன்றைக்கும் பல பெற்றோருடைய ஏக்கம் கனவு, அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு தாகம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் கஷ்டப்படுற மாதிரி என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, வளர்ந்து நிற்கிறீங்க. இன்னைக்கு உங்கள் பெற்றோரை பார்த்து நீங்கள் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணலாம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் புதுசாக சொல்லுவீங்க, அவங்க 90s கிட்ஸு, நாங்கள் 2K கிட்ஸு, இப்படியெல்லாம் நிறைய பேரை வைக்கலாம், ஓகே. ஆனால் நான் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு நான் நேர்த்தியாய் சொல்லி முடிக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். பல தியாகங்கள் உங்கள் பெற்றோர் பண்ணுவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்,
இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் அவங்களுடைய ஜெபமாக அவங்களுடைய வாழ்க்கை இதுவாக பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பெற்றோருடைய பெரிய தியாகம் பிள்ளைங்க நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலையும் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்காக, நல்ல தாய்க்காக ஸ்தோத்திரம், எனக்கு நீங்க ஏற்படுத்தின குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி உங்க பெற்றோருக்காக நல்ல ஜெபம் பண்ணி, கடவுள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற சின்ன வேலையா இருந்தாலும், எந்த ஒரு ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க, உங்களை கர்த்தர் நல்ல ஒரு உன்னதமான உயரங்களில் கொண்டு வந்து வைப்பார். அந்த தம்பி மறுநாள் போயிட்டு சொன்னானா, என்னை நீங்கள் புரிய வச்சுட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கள் அம்மாவை நான் இத்தனை நாள் நான் எப்படி பார்த்தனோ தெரியல, இன்றைக்கி நான் அவங்களை கடவுளை போல பார்க்குறேன். இப்போ இன்றைக்கும் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் சில நேரங்களிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அனுப்புவார். சில நேரங்களில் தம்முடைய வார்த்தை யாரிடத்துலையாவது சொல்லி அனுப்புவார். இல்லைன்னா நமக்கு ஆண்டவர் எப்படி தெரியுமா ஹெல்ப் பண்ணுவார்? நம்ம பெற்றோர் மூலமாக, நம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, இப்படியெல்லாம் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போது உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் தேவன் முதலாவது உங்களுக்கு தாயும் தகப்பனையும் உறவுகளையும் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், உங்களுக்கு தேவன் ஒரு சிறந்ததை கொடுக்கறதுக்காக தான் தேவன் அதை ஏற்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொடிய உபத்திரவம், தரித்திரம், பிரச்சனை, பாடுகள் இது எல்லாம் இருந்த போதிலும் தேவன் எல்லாவற்றிலேயும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் கடந்து போனாலும் இதுவும் கடந்து போகும். ஆண்டவர் நிலைமைகளை எல்லாம் மாற்றுவோம். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீங்கள் தான் வழி நடத்தணும். எல்லாவற்றிலேயும் எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் பிள்ளைங்க ஆண்டவரே வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சிருங்கன்னு சொல்லி உங்கள் திருக்கரம் கூட இருக்கட்டும். தெய்வமே, உம்முடைய ஆண்டவரே அப்பா தயவுள்ள கரத்தினால் நீங்கள் மூடிக்கொள்ளுங்கன்னு சொல்லி இயேசு நல்ல நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு, நல்ல ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.